உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதுரையில வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் எழுச்சி போராட்டம். விவசாயிகள் பேரணியா வந்திருக்காங்க. 16 கிலோமீட்டர் மேலூர்லேருந்து நம்ம மதுரை தமுக்கத்தில இருக்கக்கூடிய அந்த தபால் நிலையம் வரைக்கும் வந்திருக்காங்க. அத பத்தியும் பேச போறோம். ஃபர்ஸ்ட்டு இம்மார்ட்டல் ரூலர் பத்தி பேசிறலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலர் வந்து 2025ல வருவார்ன்னு சொல்லி தான் நான் சொன்னேன். சிலர் 2024, 23ன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இப்ப 2025 பொறந்திருக்கு. ஆனா அதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு 2024ல தெரியுமான்னா தெரியாதே. எனக்கே எப்ப தெரியும்னா, அ 2024 முழுக்க நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். 2023லயும் வீடியோ போட்டேன். ஆனா இம்மார்ட்டலோட 2025ல வருவான்றது எனக்கே டிசம்பர் கடைசில தான் எனக்கு அந்த அதிகாரப்பூர்வ தகவல் சென்னையில பிப்ரவரி 8ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மீட்டிங் இந்த மாதிரி பிரஸ் மீட் வைக்க போறாங்கன்றது எனக்கு டிசம்பர் லாஸ்ட்ல தான் தகவல் கிடைச்சது. அதுவும் ஜனவரி 4ல தான் அது கன்ஃபார்ம் ஆனது. அப்பவும் கூட நம்பல. இப்போ ஜனவரி 4, 5, 4, 5, 6 இந்த தேதிகளில் தான் எனக்கு அதுக்கு உறுதியான தகவல் வந்துச்சு. அதை நான் அந்த தேசிய கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சு அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த தேசிய கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த பிப்ரவரி 8 மதியம் 12 மணிக்கு சென்னையில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்க்கு ப்ரெஸ் மீட்டுக்கு அந்த தேசிய கட்சி ஒன்று ஆதரவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தேசிய கட்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய இடம் தான். அன்னை மீனாட்சி இருக்காங்க இல்லையா? அம்மா மீனாட்சி அவங்களுடைய டெம்பிள் சிட்டின்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். அந்த மண்ணில் தான் இந்த தேசிய கட்சி உதயமானது. இங்கே தான் மதுரையில். ஸோ அப்போ எந்த கட்சின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. ஒரு தேசிய கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி தலைமை அலுவலகம் மதுரையில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி நான் 2 பேருக்கு மட்டும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2, 3 பேருக்கு தெரியும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க யாரும் சொல்லிடாதீங்க. ஸோ அப்போ அந்த கட்சியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் மதுரையில் தான் இருக்குது, தலைமை அலுவலகம். தேசிய கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி. கட்சியோடைய முதல் எழுத்து கூட தமிழில் பா அப்படின்னு ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இதான் அப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன தகவல் ஃபோன் பண்ணி என்கிட்ட அவங்க பேசுனாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுனாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஏன்னா அவங்களுக்கு அங்கேருந்து தகவல் வந்திருக்கு. அந்த யார் யார் பேச போகிறாங்கன்னா, ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர். சித்தர், அதாவது 18 சித்தர்கள்லாம் யாரும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா போகர் சித்தரான்னு ஒருத்தர் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணார். போகர் சித்தராங்கன்னு கேட்டார். இன்னொருத்தர் கோரக்கர் சித்தராங்கன்னு அவரே தான் திருப்பி கேட்டார். அந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ அந்த நண்பருக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், அந்த பிரதருக்கு. போகர் சித்தர் கிடையாது, கோரக்கர் சித்தர்லாம் கிடையாதுங்க. சித்தர் போல ஒருத்தர் நம்ம சித்தர்கள் பாதையை பின்பற்றக்கூடியவங்க. இப்போ நான் சித்தர்கள் பாதையை பின்பற்றுறேன். அப்போ நான் சித்தராக கிடையாது. அவங்க ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறாங்க. அவங்க துறவியாகவே இருந்து சித்தர் பாதையை பின்பற்றுகிறார்கள். ஸோ அப்போ அந்த சித்தர் பாதையை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் அந்த ப்ரெஸ் மீட், அந்த அந்த தொலைக்காட்சி மீடியாக்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் செய்தி தொலைக்காட்சி எல்லாம் வராங்க பார்த்தீங்களா? அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்களா? அந்த இடத்துல யார் யார் இருக்க போகிறாங்கன்னா, அந்த சித்தர் அவங்க ஒருத்தங்க. சித்தர் பாதையில் பயணித்த ஒருவர் இருக்காங்க. சாமியார் ஒருத்தர். சரிங்களா? அவங்க சித்தர் மாதிரி தான். அவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய கட்சியின் அந்த தேசிய கட்சி மதுரையில் சொல்கிறேன் இல்லையா? அந்த தேசிய கட்சியுடைய தலைவர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 பேர். அப்புறம் 2 ஆச்சா? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு திருச்சியிலேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வராங்க. இன்னைக்கு அந்த தகவல் என்கிட்ட சொன்னாங்க. திருச்சியிலேருந்து ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்க சித்த மருத்துவ டாக்டர். அவங்க பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. இப்போ அன்கான்ஷியஸா மயக்க நிலையில் ஒரு பேஷண்ட் வராங்க, காப்பாற்ற முடியாமல் இங்கிலீஷ் மருத்துவத்தில் கை விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க ஈஸியாக காப்பாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அது தமிழ் மருத்துவத்தில் இருந்துச்சு. சித்த மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் இருந்த முறை பஞ்சபூதத்தை வச்சு அந்த ஒருத்தர் மரணிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியுன்ற ஒரு இதை அவங்க எடுத்து சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணியும் காட்ட போகிறாங்க. ஸோ இப்போ டாக்டர் ஒருத்தர் 3 ஆச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் வராங்க. அவங்க ஏற்பாடு பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா வராங்க. மொத்தம் 12 பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நானும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த இடத்துக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் வருவோம். இல்லாட்டி என்னுடைய நண்பர்கள் வருவாங்க. ஒரு 2 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட நண்பர்கள். நானும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு கடவுள் தான் வழிவிடணும்.
பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எதாச்சியாக நம்ம வந்து இமாற்றோட பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் 2023லயோ 24லயோ வந்து நம்ம 2025ல் வருவாங்கன்னு சொன்னோம். ஆனால் 25ல் வந்து இப்படி நடக்க போகுது. 24 டிசம்பர் 15 வரைக்கும் 20 வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைக்க போகிறாங்க, சித்தராட்சியை பூமியில் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த தேசிய கட்சி வந்து அவங்களோட கொள்கையாக வச்சுருக்காங்க. அந்த நான் சொல்லக்கூடிய அந்த தேசிய கட்சி, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அவங்க கொள்கையாக வச்சுருக்காங்க. சித்தராட்சியை பூமியில் அமல்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரொம்ப அதில் ஒரு தீவிரமான ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க முழு நம்பிக்கையோட அந்த சித்தராட்சியை பூமியில் அமல்படுத்தியே தீர்வேன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அவங்க பயணிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து அந்த நிகழ்வுகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிப்ரவரி 8 வந்து ஒரு மீட்டிங்கும், அடுத்த மீட்டிங் டேட் சொல்லலை, ஆனால் மதுரையில் 2வது மீட்டிங் இருக்குது. அவங்க கொடுக்க போகிறது வெறும் எச்சரிப்பு வீடியோ தான். எச்சரிக்கை இது அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான், இதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு அவங்க முதல் நாள் எங்கிட்ட டீட்டெயிலாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் அது பிப்ரவரி மாதமோ இல்லை ஜனவரி 30லையோ உங்களுக்கு அதை நான் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று பண்ணித்தான் அவங்க பண்ணுற முயற்சிக்கு நம்ம வந்து பின்னாடி உறுதுணையாக நான் வந்து வீடியோ போடுறேன். இன்னும் எல்லாரும் 12 பேர் வந்து நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த 12 பேரும் மட்டும் கிடையாது, அங்கே ஏகப்பட்ட பேர் வரதான் போகிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் நடக்க தான் போகுது. இன்னைக்கு கூட நான் பேசினேன், ஆமாங்க அது உண்மைதாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதனால் அந்த கட்சியை தேசிய கட்சி மதுரையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்க. அவ்வளோதான் ப்ரூஃப் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா. அதனால் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக யார் வந்து சித்தராட்சி அமல்படுத்த முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க பின்னாடி நாங்கள் நிற்போம். மக்களுக்கு ஆதரவாக அரசியல் களத்தில் யார் பயணித்தாலும் நேர்மையாக பயணிக்கும் போது அவங்களோட நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவங்க கூட அவங்களோட கொள்கையில் வந்து அவங்க ஒரு மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நாங்கள் அதுக்கு போய் நாங்களும் போய் கூட நிற்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு வரேன். அதனால் வந்து இது இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு வந்து அதுக்காக இமாற்றோட ஆட்சியவே அவங்க பிப்ரவரி 8 அமைக்க போகிறதில்ல. படிப்படியாக அவங்க வந்து கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த சித்தர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து படிப்படியாக மக்களை ஒருங்கிணைச்சி அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கு இறைவன் தான் அடுத்த கட்ட வழியை காட்டணும். ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எழுச்சி போராட்டம் நடந்திருக்கு. அடுத்த அந்த விஷயத்துக்கு வரேன். விவசாயிகள் பேரணி மதுரையில் மேலூர் நரசிங்கப்பட்டியிலேருந்து நம்ம மதுரை தமுக்கம் தபால் நிலையத்தை நோக்கி வந்திருக்காங்க. மத்திய அரசின் தபால் நிலையம் இருக்கு இல்லையா, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, நம்ம மீனாட்சி பஜார் கிட்ட இருக்கும். அது இல்லை, தமுக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதை நோக்கி அவங்க பேரணியாக வந்து முற்றுகையிட்டு தமுக்கத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்கள் மேலூர்லேருந்து 2 லட்சம் மக்கள். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேசுறது சாதாரண பேச்சாக பேசிட்டு இருக்கேன். அங்கே நடந்த எழுச்சியை நீங்கள் வீடியோவில் பாருங்கள், நியூஸில் நான் பார்த்தேன் ஈவினிங்கு. நல்ல ஒரு எழுச்சி மக்கள் போராட்டம். ஏன்னா வந்து நல்லா இப்படி ஒரு விவசாயிகள் வந்து சங்கம்லாம் இணைந்து பொதுமக்கள் இணைஞ்சு விவசாயிகளும் பொதுமக்களும் விவசாய சங்கமும் இணைஞ்சு நடத்தின இந்த விவசாய பேரணின்றது ஒரு பெரிய எழுச்சியாக இருந்தது. பெரிய ஒரு எழுச்சி, தன்னெழுச்சி போராட்டம் இருந்தது. மக்களுடைய எழுச்சியை நல்லா பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து பார்த்தோம்னா காவல்துறையினர் வந்து அதை வந்து அவங்க வந்து ஒழுங்குபடுத்த முயற்சி செஞ்சாலும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். அதாவது மக்கள் சக்தியே மகேசன் சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா கூட சொன்னாங்க ஒரு கேஸ்லேருந்து விடுதலை ஆகும்போது. ஸோ மக்கள் எழுச்சி தான் இந்த போராட்டத்துக்கான வெற்றி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மக்கள் திரண்டு வந்து போராடும் போது வந்து மக்கள் வந்து அந்த மத்திய அரசுக்கு எதிராக தான் முழக்கமிட்டார்கள். அவங்க வந்து குறிப்பாக நான் பார்த்த இதில் பூராமே இந்த மண்ணிலிருந்து அவங்க ஒரு பிடி இந்த மேலூர்ன்ற அந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம வளத்தை எடுக்க தானே முயற்சி செய்தார்கள். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சுரங்கம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து ஏதோ இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஸோ மக்கள் வந்து இந்த மண்ணில் வந்து ஒரு பிடி மேலூர் மண்ணில் வந்து அந்த அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில் வந்து ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது அதை தான் உணர்ந்தேன். ஸோ நான் முதலே சொன்னேன். அப்போ மத்திய அரசு என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவங்க வந்து ஏதோ எங்களுக்கு அது நல்ல திட்டம் அப்படின்றாங்க. மாநில அரசு ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் இது பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு போராட்டத்தோட எழுச்சியை பார்த்து கண்டிப்பாக ஒரு அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கைவிட போகிறோம்னு மாநில அரசு சொல்லிட்டாங்க. நாங்கள் எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க.
இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்த திட்டத்தை கைதான் விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டம் ஆச்சு. மக்கள் எழுச்சி இது வரைக்கும் நானே அப்படி பார்த்ததில்ல. ஜல்லிக்கட்டை போராட்டத்தை போல இருந்தது எழுச்சி. நல்ல ஒரு எழுச்சியா இருந்தது. ஒரே ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய எழுச்சிங்கும்போது 2,00,000 மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டார்கள் என்றால், இது வந்து எதை காட்டுதுன்னா, நம்மளுடைய அடையாளத்தை ஒருத்தன் அழிக்க வராங்கும்போது, அந்த இடத்துல அந்த வீரம் வந்து அப்படி ஒரு தன்னெழுச்சியா வருது. இது வந்து காசு குடுத்து இந்த கூப்பிட்டாங்கல்ல, விக்கிரவாண்டியில கூட ஒரு மாநாடு நடத்துனாங்க. அது ரசிகர் பட்டாளம் வந்துச்சு அங்க. என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்க வேணாம். அதே மாதிரி திமுக மாநாடு நடந்துச்சுன்னா, பணத்த குடுப்பீங்க. அதிமுக மாநாடு நடந்துச்சுன்னா, பணம் குடுப்பீங்க. ஆனா இது வந்து அப்படி இல்ல. இந்த இன்னைக்கு 2,00,000 மக்கள் திரண்டு வந்தாங்கன்னா, இது வந்து இறை சக்தின்னு சொல்லலாம், தன்னெழுச்சின்னு சொல்லலாம், வீரம்ன்றான். வீரம்னு சொல்லலாம் இத வந்து. அதான் வீரம். நம்ம அடையாளத்த ஒருத்தன் அ அழிக்க வரான், விவசாயத்த அழிக்க வரான்னா, நம்மளுடைய இத வந்து நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்தாலும், இந்த கடைசியான அ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் அவன் அழிக்கிறதுக்கு வந்து, நான் வந்து இத எடுப்பேன் அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கணும். மத்திய அரசுக்கு. மதுரை இன்னும் பாட்டன் சொத்தான்னு நான் கூட வீடியோல கேட்டிருந்தேன். ஸோ, இப்ப மக்களும் இன்னைக்கு அதே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. மதுரை ஒண்ணும் அ அவர்கள் சொத்து அல்ல. அவர்களின் ஒரு பிடி மண்ணை கூட இங்க எடுக்க விட மாட்டோம். யார் வந்தாலும் இங்கே நடக்காது அப்படின்றத போல பொதுமக்கள் அனைவருமே அந்த ஒரு எழுச்சி குரலோடு அ ஆர்ப்பாட்டம், போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு பேரணியா வந்தாங்க. வாகனங்கள்ல திரண்டு வந்தாங்க. நடைப்பயணமா வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர்ல அந்த எழுச்சி வந்து நல்லா இருந்தது. போராட்டம் வந்து. இத வந்து நான் உண்மையிலேயே வந்து இந்த எழுச்சி போராட்டத்தை பார்த்து அ வியந்தேன். ம் பிரமிப்பாக பார்த்தேன் இந்த போராட்டத்த வந்து. மத்திய அரசுக்கு எதிராக நடந்த 2025ல் நடந்த ஒரு தமிழ் மண்ணில் நடந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டம். பாண்டியர் ஆண்ட மண்ணில் நடந்த ஒரு போராட்டமா தான் நம்ம பார்க்குறோம். ஒரு எழுச்சி போராட்டமா. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளுடைய அடையாளங்கள் வந்து அந்த அந்த அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில வந்து குகை கோயில்கள் அதெல்லாம் இருக்கு. ஆ அந்த மலை வந்து அவங்க சாமி மாரி வணங்குறாங்க. அங்க விவசாயம் பண்றாங்க. மக்கள் வந்து அங்க அமைதியா ஒரு இயற்கையான சூழ்நிலையில வாழ்றாங்க. அதத்தான் மக்கள் விரும்புறாங்க. ஆனா, இந்த காசு திங்கிற இந்த கழுகு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கழுகு கூட்டம் காசு திங்கிற அதாவது ஒரு கழுகுன்னு கூட சொல்ல வேண்டாம். அ காசு திங்கிற அந்த கூட்டம் இருக்கே, அ அத வந்து நம்ம திட்டி வேண்டாம். திட்டி நான் கடுமையா விமர்சிக்க விரும்பல. காச வந்து அவங்க குடுத்தா என்ன வேணா நான் பண்ணுவேன்ற மாரி ஒரு ஒரு மோசமான ஒரு கார்ப்பரேட் அந்த இல்லுமினாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிழல் உலக தாதா இல்லுமினாட்டிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி தான் இதுக்கு இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு இந்த மாரி அனுமதி குடுத்தது எதனால்? அப்படின்றது ஒண்ணும் தெரியல. உனக்கு கனிம வளம் வேணும்னா, உனக்கு எங்க வேணுமோ எடுத்துக்கலாம். சரியா? உனக்கு எங்கேயாவது போய் எடுத்துக்கோ. எங்கேயாவது நீ வந்து வெளிநாட்ல போய் வாங்கிக்கோ. டங்ஸ்டன்ற கனிம வளம் கிடைக்குதா? நியூசிலாந்துல போய் வாங்கிக்கோ. பிரிட்டிஷ்ல வாங்கிக்கோ. அமெரிக்கால போய் வாங்கிக்கோ. ஏன் அங்கெல்லாம் போய் வாங்காம இங்க தமிழ் மண்லேருந்து எடுக்கிறேன்னா, என்ன தமிழ் மண் வந்து உனக்கு அவ்வளோ இதா தெரியுதா? வேதாந்தா நிறுவனத்த பார்த்து தான் கேட்கிறேன். அதனால வந்து இதெல்லாம் வந்து அ நல்ல ஒரு எழுச்சி போராட்டமா இருந்துச்சு. இது மக்களுடைய அந்த வீரத்த காட்டுது. அவர்களின் அடையாளத்தையும், அவர்களின் பாரம்பரியமும், தமிழர்களுடைய வீரத்தையும், தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய அடையாளம் விவசாயத்தையும் விட்டுக் குடுக்காம, அவங்க உரிமைக்காக போராடிய போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால இனியாவது இந்த தலைமை பதவியில இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு திருந்தி, இனி மக்களுக்கு எதிரான திட்டங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி, மக்கள் எழுச்சிக்கு தலைவணங்கி, திட்டத்தை கைவிட்டு இனிமேலாவது மக்களுக்கு நல்லது செய்ய முன்வாருங்கள். இடைஞ்சல் கொடுக்காதீங்க. நீ நல்லதே செய்யாட்டாலும் பரவாயில்ல. நீ இங்க வந்து இடையூறு கொடுக்காமல், இடைஞ்சல் செய்யலாம இருந்தாலே போதும். மக்கள் கட்ட வரிப்பணங்களுக்கு நீங்க சாலைகள் அமைப்பது, நல்ல ஆட்சியை கொடுப்பது, இதை மட்டும் செஞ்சுட்டு போனா போதும். இடைஞ்சல் கொடுக்காம இருந்தாலே போதும். மக்கள் அவங்களுடைய தொழில் விவசாயம். அத அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க வந்து இடையூறு செய்யாமல் இருந்தாலே போதும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கணும். அதனால வந்து இனி மாநில அரசும் கொஞ்சம் வந்து சுதாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுடைய எழுச்சியை பார்த்து. ஸோ, இப்போ அதனால வந்து பார்த்தோம்னா, இந்த விவசாயிகள் எழுச்சி போராட்டம் வந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. அதே மாதிரி இம்மாற்றோடர் வந்து வந்தாக வேண்டும். ஏன்னா இப்படி ஒவ்வொன்றுக்கும் மக்கள் போராடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு 2025. ஆனால் அதுக்காக நான் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க போறேன்னு திருப்பியும் போய் ஏதோ நடிகரை தூக்கி திருப்பி தலைவனை உட்கார வச்சிடாதீங்கன்னு சொல்லி அதையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.
நல்ல தலைவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க. இம்மாற்றோலன்றது வேறு யாரும் இல்லை, மக்கள் எழுச்சி பெறுவார்கள். ஒரு இறையாட்சியை பூமியில் அமல்படுத்த போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு டீமாக ஒரு குழுவாக தான் அதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் வந்து அவர் தலைவனாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு குழுவாக இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குழுவா, ஒரு நிறையா பேர் அவர் பின்னாடி பயணித்து அவருக்கு சில ஆலோசனை வழங்கி அவர் தான் வந்து ஆட்சியை கொடுக்க முடியும். அது சித்தராட்சியாக இருக்கணும். அதனால் அதனுடைய முடிவெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு இன்னொரு பிப்ரவரி 8 ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அது நிறையா வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு 6 மாதம் ஆகலாம். இந்த மாற்றோட வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அந்த மதுரையில் கூட்டம், பிப்ரவரி 8 சென்னைனா அதுக்கடுத்து மதுரையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒரு இம்மாற்றோலை கொண்டு வருவாங்க, ஒரு சித்தராட்சியை கொண்டு வருவாங்க. அந்த இறை சக்தி கண்டிப்பாக துணை நிற்கும். ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், நேற்று வரைக்கும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா நேபாளத்தில் வந்து பார்த்தா ஒரு சக்தியான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கை சீற்றத்தினால வந்து இதாகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தோம்னா எதை கண்டும் திருந்துற மாதிரி தெரியல. அதனால் வந்து ஒரு நல்ல நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கும் போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து அமைக்கக்கூடிய ஆட்சி ஒரு சித்தராட்சியாக, ஒரு இறைவனோட ஆட்சியாக இருக்கும். ஒரு இறையாட்சி அப்படின்னு சொல்லலாம். இறையாட்சி வந்து பூமியில் அமல்படுத்துறதுக்காக அந்த பிப்ரவரி 8 ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அதுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன். என்னோட இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னும் சிலர் வந்து இதே மாதிரி நாங்களும் இறையாட்சி அமைக்க போகிறோன்னு அவங்களும் ஏதாவது முயற்சிகள் பண்ணுறதா பண்ணட்டும். ஏன்னா யார் வந்து நல்லது பண்ண வந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.